இப்படிக்கு உங்களின் துரைப்பாண்டி துரைப்பாண்டி துரைப்பாண்டி. அப்படி தட்டுங்க கைய. இதே ஆர்வத்துடன் நிகழ்ச்சி கரகோஷங்களை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களிடம் நாங்கள் கேட்பது தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ கிடையாது. என்ன கூட்டம் பயங்கரமா வந்துருச்சு போல, எல்லாரும் செம்ம ஜாலியா இருக்காங்க. இப்ப போட்டியெல்லாம் நடக்க போகுது தம்பி, வாங்க அங்க போலாம், இன்னும் நல்லா இருக்கும். அப்படியா? கட்டல்லது தட்டப்படும் என்று திருவள்ளுவர். வாடா வாடா, சொன்னபடியே மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டியே. வாங்க மாப்பிள்ள, அண்ணே வாங்கண்ணே, அத்தை பசங்களா எல்லாரும் வாங்க. அப்புறம் இந்த போட்டி முடிஞ்ச உடனே கண்டிப்பா 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும். அத்தை நீங்களும் தான். சரி சரி, நானே இவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அப்படி சொல்லுங்க. என்ன நான் இல்லாம தனியா எல்லாரும் குடும்பத்தோட ஜூம்ல மீட்டிங்? என்ன மாமா, அங்க மைக்ல தானே பேசிட்டு இருந்தீங்க? ஆமா. இங்க வந்துட்டீங்க? அதான் மைக்கோட வந்துட்டேன். என்ன பங்காளி ஆளே சும்மா பல 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 மினிமினி ஆயிட்டியே. என்ன இருந்தாலும் உங்க கெத்து வருமா மிஸ்டர் துரைப்பாண்டி? என் மாமா முன்ன ஸ்கெட்ச் போட்டு தூக்கு வந்து இல்லாம நெக்கல் வேறியா? சும்மா பண்ணுக்காக திருவிழா காமெடி. சாரி மம்மி. இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. மம்மி என்னோட ஸ்பீச் எப்படி இருந்தது? இருந்தாலும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். முதல்ல ஒரு வித்தியாசமான போட்டி. இதுல புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஜோடியா மட்டும்தான் கலந்துக்க முடியும். ஆக புருஷன்லாம் இந்த வரிசையில நில்லு, பொண்டாட்டி எல்லாம் அதுக்கு ஆப்போசிட்ல நில்லு. ஓகே கம் ஆன் குயிக் ஹரி அப். யோ சீக்கிரம் போங்கயா, ஏதோ வரிசை எறும்பு மாதிரி போயிட்டு இருக்கீங்க. லைன்ல நில்லு. பெரியமா இந்த பக்கம் போ, நல்லா கேப் விட்டு நில்லு. யோ பீச கொஞ்சம் நல்லா தள்ளி நில்லியா. ஓ ஓரம் போ. எல்லாரும் நின்னாச்சா? நான் அந்த பக்கம் போறேன். நீ இப்படி மம்மி உங்க அப்பா தான் வரலையே. அப்படியே நீங்க நிக்கிற எல்லாம் பின்னாடி நில்லு. போ. சரி சரி பின்னாடி போ. அந்தால டைவர்ஸ் பண்ணு சொன்னா கேக்குறியா? காது குத்து வர மாட்டான், கல்யாணத்துக்கு வர மாட்டான். எல்லாரும் ரெடியா? நந்தினி நீ போய் நில்லு. நாலாம் போல. என்ன போகலையா? அப்புறம் எதுக்கு இங்க வந்த? வேடிக்கை பார்க்கவா? போமா, போய் ஜாலியா விளையாடு போ. நான் போக மாட்டேன்னு சொல்றேன். நந்தினி போ விளையாடு. ஏய் புனிதா கூட்டிட்டு போ. போ. பிங்க் கலர் சுடிதாரு பின்னாடி பண்ணிட்டு போ. பின்னாடி போப்பா. ஆகவே மகா ஜனங்களே, புருஷனையும் பொண்டாட்டியும் ஆப்போசிட்ல நிக்க வச்சு இப்ப என்ன செய்ய போறோம்னு உங்க எல்லாருக்குமே ஆர்வமா இருக்குன்னு எனக்கு புரியுது. உங்க ஆர்வத்தை தூண்டுற வகையில இது ஒரு வித்தியாசமான போட்டி. வழக்கமா நம்ம ஊர் ஆம்பளைங்க எல்லாருமே கண்ணு தெரிஞ்சாலே சொந்த பொண்டாட்டியை விட்டுப்புட்டு அடுத்தவங்க பொண்டாட்டியை தான் பாப்பாங்க. இப்ப போட்டி என்ன தெரியுமா? ஆம்பளைங்க எல்லாருமே கச்சிப்பு துணியை வச்சு கண்ணை கட்டிடுவோம். அவங்க நேரா நடந்து போய் அவங்க பொண்டாட்டி யாருன்னு கண்டுபிடிக்கணும். நல்லா கவனமா கேளுங்க, அவங்க பொண்டாட்டியை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஒய்ஃபுங்க எல்லாருமே வாய் விட்டு கத்தலாம். எப்படின்னா, என்னங்க நான் இங்க இருக்கேன், நீங்க இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடலாம். கண்டிஷன் என்னன்னா, இருந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது 1 இன்ச் கூட. அது மட்டும் இல்ல, கைய பிடிச்சு இழுக்கவே கூடாது. அதுதான் முக்கியமான கண்டிஷன். நோ மீன்ஸ் நோ. ஓகே, நான் பேசுன இந்த இங்கிலீஷ் பங்களே தவிர யாருக்கும் புரியாதுன்னு எனக்கு தெரியும். யோ சித்தப்பே, என்ன மச மச வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எல்லாரும் கண்ணிலே போய் ரிப்பன் கட்டு போ. கட்டுறேன். என்ன வாய்க்குல ஒரு ரிப்பன் கட்டிருக்க? தாடி மாவனே. ஓ தாடியா? அக்கா, சூர்யா சார் நந்தினி அக்காவை கண்டுபிடிச்சிருவாங்க. அதாண்டி எனக்கும் புரியல. என்ன பண்ண போறாங்களோ தெரியல, பாக்கலாம். வழக்கமா புருஷனுங்களோட கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி நடக்க வைக்கிறது பொண்டாட்டிங்களோட வழக்கம். ஆக இங்கேயே அதான் நடக்க போகுது. ஆனா டியர் ஆம்பளைஸ், இதான் சாக்குன்னு பக்கத்துல பாஞ்சிராதீங்க. அப்புறம் பொங்கல் விழாவுல எனக்கு பொங்கல் வச்சிருவானுங்க. பி கேர்ஃபுல். இங்க வரியா, சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போயிட்டு இருக்கா வரியா. பங்காளி 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 இங்க வரியா. எங்கயா போற? ரிப்பனை கட்டினதுக்கு அப்புறம் தான் போட்டி ஸ்டார்ட். அட இரியா, நீ வா சார். ஓவரால இங்க நடக்கிற எல்லாத்தையும் நீ இந்த போன்ல ரெக்கார்ட் பண்ண, சரியா? இந்த பாத்து எடு. ஏய் நீ போய் அங்க நில்லு. அப்பதான் எல்லாமே கவர் ஆகும். வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி பல லைக்குகளை வாங்கலாம் நினைக்கிறாரு. அதனால வீடியோ எடுக்க சொல்றாரு. அப்படிதானே பங்காளி? சித்தப்பே, அவரு கண்ணு முதல்ல கட்டுப்பா. எப்பா, எங்க மாப்பிளைக்கு பார்த்து கட்டுங்க. பங்காளியின் கண்ணிலே கட்டியாச்சு கர்ச்சீப்பு.
அவர் கையில் இருப்பதோ தங்க காப்பு. இந்த போட்டிதான் அவருக்கு ஆப்பு. யோ பெரியப்பா, என்னையா துணிய வாயில கட்டிருக்க? பல்லு வலிக்கலையா? கல்ல கட்டியா? சித்தப்பு, எல்லாரையும் மிக்ஸில போட்டு கலக்குற மாதிரி ஒரு கலக்கு. சரிப்பா. வாங்க வாங்க எல்லாரும் இப்படி வாங்க. கலக்கு. அப்படிதான். எல்லாம் சேர்ந்து வந்துடுங்க. நல்லா பேன 5ல வச்ச மாதிரி சுத்தி விடு. நல்லா சுத்து. ஆசைய காத்துல தூது விட்டு சக்கு சக்கு சும்மா இருடா. ஆடிய பூவுல வாடப்பட்டு சக்கு சக்கு. போதும் கலச்சு விடு கலச்சு விடு. கன்ஃபியூஸ் பண்ணு. யோ சித்தப்பே, நீ எங்க கும்பல நிக்கிற கண்ணை கட்டாம? அது சரி, 12 மணி மேல ஒண்ணு கண்ணு தெரியாதுல. மாப்பிள்ள தம்பி, இங்க இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் கண்ண கட்டின காளையர்கள் எல்லாரும் போட்டியை பொறுமையுடன் கையாண்டு இந்த ஆண்டு வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். யோ பஸ், எங்க அந்த பக்கம் போற? அந்த பக்கம் பாலம் கிணறு இருக்குதியா? போங்க. அப்படியே நேரா அப்படியே போங்க. அப்படியே போங்க. யோ மாமா, சும்மாரி நீ பங்காளி சொல்றது இந்த ஆளு சிங்க் ஆகுது. அந்த பக்கம் திரும்பாதீங்க. இப்படி இந்த யோ பெரியப்பா, இங்கயா? யோ அந்த பக்கம் போதையா? அங்க சுடுகாடு இருக்கியா? அது சரி, இன்னும் 2 நாள் நீ போக வேண்டிய ஆளுதான். ஐயோ, எவனும் கேட்க மாட்டானே. ஜெய் குருவம்மா மோனே, ஒழுங்கா உன் பொண்டாட்டி கிட்ட போயிரு. இல்ல ராத்திரி உன் சோத்துல விஷத்தை வைக்க சொல்லி உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி போடுவா, பாத்துக்க. ஏய் பெரியப்பா, ஏய் சோப்பு சட்டை, எங்கயா முன்னாடி போறீங்க? எப்போ உசாரா கேமரா முன்னாடி போய் நிக்கறாங்க. ஏய் போற போங்கடா, ஏன் மூச்சு தெரியல? நந்தினி, குரல் கொடு, அப்பதானே உன்னை பார்த்து வர முடியும். சார் இப்படி சார், நேரா வாங்க. இந்த பக்கம். ஏ நந்தினி, என்ன இது? இங்கேயே வந்து சார்னு கூப்பிடுற? ஊர்க்காரங்க என்னமா நினைப்பாங்க? நேத்தே சொன்னல சார்னு கூப்பிடாதன்னு. நீங்க சும்மா இருங்க சார். வடக்கு பக்கமா வாங்க சார். வாட் வெயிட். இந்த தெற்கு வடக்கெல்லாம் சொல்லாத. லெஃப்ட் ஆர் ரைட் ஆர் மட்டும் சொல்லு. சார் லெஃப்ட் இல்ல ரைட் இல்ல சார், நேரா வாங்க சார். நேரா? ஓகே. வாங்க அப்படிதான். அப்படிதான். வாங்க. இன்னும் கொஞ்சம் தான். சார் வாங்க, அக்கா இங்கதான் இருக்காங்க. வாங்க. பங்காளிக்கு இந்த இடத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பங்காளி, நீ கார்ல ஊரா சுத்துறது முக்கியம் இல்ல. எங்க ஊர்ல இந்த கச்சிப்ப கண்ண கட்டிட்டு சுத்துறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஆஹா, இதுதான் முக்கியமான அந்த 5 நிமிடம். டக் டக் டிக் டிக். பங்காளி ஒரு ஹீரோங்க நிரூபிச்சிட்டா. எல்லாரும் ஒரு ஜோரா கை தட்டுங்க. தட்டு. யோ பெருசு, எந்திரியா. யோ தூக்கத்துல எந்திரியா, கை தட்டியா. என்ன கீ கொடுத்து பொம்மை மாதிரி தட்டுற? சரி. பங்காளி இரியா. அவசரப்படாத. இதுக்கு அப்புறம் வரப்போகுது இல்லையா, அதுதான் சரியான கேம். இது வரைக்கும் உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே நீ பார்த்திருக்க மாட்ட அந்த மாதிரி ஒரு கேம். என்ன கேம் அது? கோணி பைக்குள்ள இறங்கி குதிச்சு ஓடணும். உன்னால ஓட முடியுமா? வெரி டஃபஸ்ட் கேம். சரி, சேர்ந்தாலாம். நீயும் வா. நானே